ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் க்ளீனிங் தாங்க. கிச்சனில் வந்து சாப்பிட்டு போட்ட பொருள் எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது. உங்களுக்கு க்ளீன் பண்ணணும். இது சின்ன கிச்சன் தான். ஸோ நாங்கள் வந்து அந்த கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். சின்ன கிச்சன் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரே நாள்லேயே ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. கிச்சனையே நான் ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த மசாலா பொருள் ஜாமான் எல்லாத்தையுமே வேறு சின்ன சின்ன பாக்ஸில் வந்து தட்டி வச்சுட்டு, அந்த இருக்கிறது எல்லாத்தையுமே பெரிய டப்பா எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்து காய வச்சு எடுத்துட்டேன். சின்ன சின்ன பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் வந்து அந்த பொருள் மசாலா சாதனத்தை எல்லாத்தையுமே வச்சுட்டு ரிட்டன் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து சின்ன கிச்சன் தான், சின்ன வீடு தான் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவ்வளோக்கா தெரியல. ஆனால் என் பொண்ணும் என்னை கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வந்தா. நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவளும் அம்மா நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கதவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகே, சரி, நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கு வந்து எப்போவுமே நான் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணி வைப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக க்ளீன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், கேஸ் அடுப்புலாம் அப்படியே கரை படிஞ்சு போய் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, பர்னர் எல்லாத்தையுமே கழுவுறதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சின்ன ஹோலில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அந்த டஸ்ட் எல்லாமே வரும். ஸோ நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சிட்டேன் அப்படின்னாலே நல்லா அதில் வந்து இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும். இதை வந்து க்ளீன் பண்ணி கழுவுனதுக்கப்புறமா நல்ல வெயில் படுற இடத்துல கொஞ்சம் நேரமாட்டு காய வைக்கணும். 2 பர்னரையுமே நல்லா கழுவி எடுத்து அந்த வெயிலில் போய் நல்லா காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது நெருப்பு வந்து அழகாக எரியும். இல்லைன்னா அந்த நெருப்பு வந்து நல்லா எரியாது. பர்னரையும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி டஸ்ட்டெல்லாம் தங்கி அதிகமாக நல்லா அழகாக ஸ்பீடாக எரியாது. ஓவராலாக நான் இப்போ எல்லாமே கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். என் பொண்ணு எனக்கு வந்து லீவ் டேஸில் ஹெல்ப் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பர்னர் எப்படி சூப்பராக எரியுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.